ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடில் பார்த்திங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவலை கொண்டாடிட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வானதி வீட்டில் அவங்க வீட்டில் பாண்டியனை கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க இல்லையா, அந்த விஷயத்த சொல்கிறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எனக்கு இனிப்பான பொங்கல் போட்டீங்க இல்லையா, நான் ஒரு இனிப்பான விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது பாண்டியனுக்கு கூட தெரியாது அப்படின்ற மாதிரி தான் வானதி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நிஜமாவா அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பாண்டியனும் கேட்குறாங்க, எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் கேட்குறாங்க. ஆமாம், அன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வீட்டில் கொண்டு பொறுப்பாக விட்டுட்டு போனாங்க இல்லையா, அதுலேருந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறாரு, பொறுப்பாகவும் இருக்கிறாரு அப்படின்றதுனால அவங்களுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் வீட்டில் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால் வீட்டுக்கு பொண்ணு பார்க்கவும் வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வானதி சொல்கிறாங்க. பாண்டியன் முகம் மாறிட்டு ரொம்ப டல்லாகவே இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிலா நோட் பண்ணுறாங்க பாண்டியனை, அவர் ஃபேஸு டல்லாக இருக்கிறது. உடனே வானதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா பொண்ணு பார்க்க அப்படின்ற மாதிரி சேரன்கிட்ட சொல்கிறாங்க. வரேன்ப்பா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சேரன் சொல்கிறாரு. உடனே நடேசன் தான் உள்ளே வராங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அப்பா அந்த மாதிரி பாண்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க வீட்டில் சம்மதம் சொல்லிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நடேசன் என்ன சொல்வார்ன்றது பார்த்தீங்கன்னா, ஓ சொந்த கடைலாம் வச்சுருக்குறானே அதனாலயா பொண்ணு கொடுக்குறேன்னு ஒத்துக்கினாங்களா உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் அப்படின்ற மாதிரி தான் கிண்டலாக சொல்லுவார். ஆமாம், உங்கள் புள்ள டிவிஎஸ் கம்பெனியே வச்சுக்கிறாரு பாருங்கள், அதனால் பொண்ணு கொடுக்குறாங்களா? அப்படிலாம் இல்லை, பாண்டியன் நல்லவன் அப்படின்றதுனால தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வானதி நடேசன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சந்தாவும் அனிஷும் வீட்டுக்கு வருவாங்க. பொங்கல் எல்லாம் ஆல்ரெடி வச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் அனிஷ் கேட்பார். ஆமாம், நீங்கன்னா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, சேரன் கேட்டதுக்கு சந்தா என்ன சொல்லுவாங்க, நான் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், இவர் தான் லேட் ஆகிட்டார், இவரால் தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லைன்னா கொஞ்சம் சைட்டில் வேலை இருந்தது, அதை போய் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, பரவாயில்லப்பா அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேரும் சாப்பிட்றாங்க. பாண்டியன் முகம் மலரவே இல்லை, ரொம்பவே எதையும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு. உடனே சோழன் தான் சொல்கிறாரு, ஆமாம் எதுக்கு யோசிக்கிறான்றது நான் சொல்லட்டுமா, இந்த இவ்வளோ கல்யாணம் பண்ணி வச்சுருந்தா வீடு ஒன்றா இருக்குமா இல்லை ரெண்டு பண்ணி பிரிச்சுருவாளா அப்படின்றது தான் யோசிச்சுட்டுருக்குறான் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொன்னதுக்கு, நிலாவும் சேரணும் டே என்ன பேசுகிற வாய் மூடு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ நிலாவும் என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் நிலாவும் சொல்லுவாங்க. இல்லை, அவன் மனசில் இருக்கிறத நான் வெளிப்படையாக சொன்னதுனால கொஞ்சம் ஷையாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் சொல்லுவார். உடனே நிலா அண்ணா நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணின்னுக்கிறீங்க, நீயும் சந்தாவும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, நில்லுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சோழனும் நிலாவும் சேரனே சந்தாவும் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபோஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துன்னு இருப்பாங்க. இது வானதிக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ நேரம் ஃபோட்டோக்கு நம்ம ஃபோஸ் கொடுக்க சொல்லி உங்கள் அண்ணனை கூப்பிட்டோம், உங்கள் அண்ணன் வந்தாரா, இப்போ பாரு எப்படி ஃபோஸ் கொடுத்துட்டுருக்குறாரு அப்படின்ற மாதிரி வானதி பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க. பாண்டியன் ஏ வாய் மூடு, எந்த நேரத்தில் பேசுன்றது தெரியாதா உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் வாயை அடைப்பார். இவர் இல்லை நம்ம போய் ஃபோர்ஸ் கொடுப்போம் வா, இல்லை நம்ம போய் செல்ஃபி எடுப்போம் வா அப்படின்ற மாதிரி தான் வானதி கூப்பிடுவாங்க. அவங்க 2 பேர் எங்கே எடுத்துகிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள தள்ளிட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கு நிலாவும் சோழனும் முகம் மாறும். சரி வாங்கண்ணா நம்ம அங்கே போய் எடுப்போம், நான் சொல்கிற ஃபோர்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் இவங்க அவங்களுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டுருப்பாங்க. வானதி ஃபோட்டோ செல்ஃபி எடுக்காத இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே பார்த்துக்கிட்டு உக்காண்டிருப்பா. இதை பாண்டியன் ஒரு பக்கம் நோட் பண்ணுவார். அதுக்கப்புறம் வெளியில் போய் பேசுவாங்க வானதியும் பாண்டியனும். என்னாச்சு உனக்கு, ஏன் உம்முன்னு இருக்கிற, நிறைய செல்ஃபிஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதை பாண்டியன்கிட்ட காமிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் கான்சன்ட்ரேஷன் வேறு எங்கேயோ கொண்டு வச்சுன்னு இருப்பார். இவங்க நிலா இங்கே பாரு இது நல்லா இருக்குல்ல, இது சிரிச்சுட்டு இருக்கிறல்ல அப்படின்ற மாதிரி ஃபோட்டோஸ் காமிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டியன் ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டார்.
நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கிறேன், எதுக்கு இப்படி உம்முன்னு மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்குற நீ? அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து பாண்டியனை பார்த்து கேட்பாங்க. அதுக்கு இல்லை, அண்ணா இன்னும் கல்யாணம் பண்ணாத இருக்கிறாரு, அதுக்குள்ளே நமக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் கேட்பாரு. என்ன கல்யாணத்துக்கு அவசரமா? நம்ம உண்மையாக லவ் பண்ணுறோம் பாண்டியன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது கரெக்டாக தானே பண்ணுறோம், இந்த ஸ்டேஜ் கல்யாண வயசுக்கு தானே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் சந்தா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் நம்ம வேணால் தனியாக பண்ணி வச்சிடலாம் அவங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டிலே ஒத்துக்கிறது பெரிய விஷயம் பாண்டி, நீ எதுக்கு தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிற? அடுத்தது பார்த்திங்கன்னா, பல்லவன் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பொங்கல் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகலன்னா பொங்கல் கொண்டாடல, டப்பாயில் கொஞ்சம் பொங்கல் கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. எனக்கு யாரும் இந்த மாதிரிலாம் கொண்டு வந்ததில்ல அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணு வந்து பல்லவனை பார்த்து கேட்பாங்க. பரவாயில்ல, அதுக்கு என்ன, இனி வந்து நான் உனக்கு என்னென்ன செய்வேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் பேசுவார். அடுத்த வருஷம்லாம் நம்மளுக்கு தலை பொங்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். சோழன் அண்ணா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம தான் அடுத்தது கல்யாணம் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுறதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவா, என்ன அவசரம், காலேஜே படித்து முடிக்கல, அதுக்குள்ளே உனக்கு கல்யாணம் அவசரமா அப்படின்ற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணு கேட்பா. இருந்தால் என்ன, கல்யாணம் பண்ணிவிட்டு கூட நம்ம காலேஜ் படிக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க கதையை காமிச்சிட்டு முடிப்பாங்க. அடுத்தது வந்து சோழன் வந்து நிலாவை நிற்க வச்சு நிறைய ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுங்க, நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் கொடுத்துட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கலைஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணிவிட்டு வாங்க, மறுபடியும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து நிலாவுக்கு சொல்லி அமுச்சு விடுவாங்க. அந்த நேரம் பார்த்தா ராகவ் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுவார். ஹாப்பி பொங்கல் நிலா, இந்த வருஷம் நீங்கள் தனியாக கொண்டாடுறீங்க, அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கொண்டாடலாம், அது உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி பொங்கல் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. அதை வந்து சோழன் வந்து அந்த மெசேஜ் பார்த்துட்டு கேட்பார். கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அடுத்த வருஷம் சேர்ந்து கொண்டாடுவியே அப்படின்ற மாதிரி ஃபோனை உடைக்கிற மாதிரி போவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, அறிவு கட்ட நாயே, நான் எதுக்கு உங்கள்கிட்ட வந்து பொங்கல் கொண்டாடணும் நான், இன்னொரு முறை எனக்கு இது மாதிரி மெசேஜ் அனுப்புகிற வேலை வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து ராகவுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவார். உடனே இவர் என்ன, ஐயோ இவ ஃபோன்லேயே திருப்பி ரிப்ளை பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ண மெசேஜ் வந்து இவர் சோழன் வந்து டிலீட் பண்ணிவிடுவார். ராகவ அமிச்ச மெசேஜ் மட்டும் அப்படியே வச்சுட்டு, சரி வாங்க, அவங்க நிலா வந்துடுவாங்க, நான் ரெடி ஆகிட்டேங்க, ஃபோட்டோ எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து நிலா வந்து கேட்பாங்க. நில்லுங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிற்க வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடை வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் காமிப்பாங்க. என்ன பாண்டியன், நான் எவ்வளோ சொல்லின்னு இருக்கிறேன் நான், நீ திரும்ப திரும்ப மூஞ்சி உம்முனே வச்சுருக்கிற, ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. விருப்பம்லாம் ஒன்றும் இல்லை, இப்போது ரூம் வேறு இல்லை, நம்ம எப்படி தனியாக தங்குறது அப்படின்றது மாதிரி தான் கேட்பாங்க. ஏன்னா உங்கள் அண்ணி வந்து ஃபேக்காக தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உங்கள் அண்ணங்கூட கூட வாழலை, அவங்க டைவர்ஸ் தானே பண்ண போகிறாங்க, அவங்கள போய் ஹாஸ்டலில் தங்கிக்க சொல்ல, அந்த ரூமை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி பேசுகிறத வந்து யார் கேட்குவாங்கன்றதை பார்த்திங்கன்னா சோழன் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்குது. இவளுக்கு எவ்வளோ தைரியம் பாரு, இவ எப்படி பேசுகிற பாரு, வாயெல்லாம் உடச்சிட்றேன் பாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சோழன் வந்து. இதை வந்து இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து அடுத்த கட்டத்தை வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து ராகவ் வந்து மறுபடியும் ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாரு. என்னன்னு இல்லை, நான் ஹாப்பி பொங்கல் தானே அனுப்பிச்சேன், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மறுபடியும் ராகவ் வந்து நிலா ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடுறாரு. நான் எதுவுமே ரிப்ளை பண்ணவே இல்லை, இவர் என்ன இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, செகண்ட் மெசேஜும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போது ஃபோன் வந்து சோழன் வச்சுட்டு இருந்தார் இல்லையா, அதனால் சோழன் எதனா அனுப்பிச்சி விட்டாரா என்ன அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா யோசிக்கிறாங்க. இதை போய் நம்ம சோழன்கிட்ட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க வெளியில் வராங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானதி தான் மறுபடியும் காமிக்கிறாங்க. சும்மா சும்மா உங்கள் அன்னிக்காக சப்போர்ட் பண்ணி பேசின்னு இருக்கிற வேலையை வச்சுக்காத, நம்ம கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், ஏன் உனக்கு வந்து என் கூட வாழணும்னு விருப்பமே இல்லையா,
பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி என்னைக்கு பொண்ணு பார்க்க வரணும், இல்லை எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க, நான் சொல்கிறேன் அன்றைக்கி கிளம்பி வா எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாரு, சரி அப்படின்ற மாதிரி தான் ஒரு அரை மனசாக தான் வந்து அவர் ஒத்துக்கிறாரு. நான் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்குற சீன் தான் கொண்டு போயிட்டு காமிக்கிற மாதிரி தான் சீனு ஃபுல்லாக எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை எந்த தளத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.